ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகிய அழகு சீரியலில் சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே ராகவன் பார்த்தீங்கன்னா மீனாவை வாமா நான் உன்னை கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா ராஜி எத்தனை போய் விட்டுருவாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா மதிய காலேஜில் ட்ராப் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ சுரேஷ் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் உன்னை கூப்பிட்டு வரணும்னு நினைக்கல, அப்பா சொன்னதுனால தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் யூனிஃபார்ம் போட்டால் பர்சனல் வேலையெல்லாம் நான் செய்கிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி மதி சொல்கிறாங்க. சரி ஈவினிங் என்னை எதிர்பார்க்காத, உன்னோட வேலை முடிஞ்சுன்னா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் ராகவன் பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட மலர் என்னோட கண்ணாடி எங்கே வச்சேன்னு தெரில எடுன்றாங்க. மலர் காஃபி போட்டுவான்னு சொல்கிறாங்க. மலர் ரிமோட் எடுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்சு கோமதி பார்த்தீங்கன்னா என்ன எதையும் இவங்களா செஞ்சுக்க மாட்டாங்களா, எதா இருந்தாலும் உன்னவே செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க. அங்கே ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா என்ன இவளுங்க 2 பேரும் முணுமுணுக்கிறாங்க, இப்படியே விட்டால் அந்த அம்மா இவளை கெடுத்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மலரு வேலையெல்லாம் முடிச்சிடு, சீக்கிரம் மாப்பிள்ளை வராங்களாம், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய முடிச்சுட்டு கொல்லைப்புறத்தில் துணி இருக்குது போய் தோயின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா என்ன இந்த சின்ன சின்ன வேலை கூட நீங்கள் செய்ய மாட்டிங்களா, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் தான் நமக்கு எந்த வழியும் இருக்காமலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் தான் ஏறும் அப்படின்ற மாதிரி இங்கே தங்கராஜ் வராங்க. தங்கராஜுக்கு மீனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னவோ மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு ஓவராக சீன் போட்டாங்க. இவரை பார்த்தா ஒன்றும் தெரியலையே அந்த லெவலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா ராகவனை பார்க்குறாங்க. என் மருமகனை பற்றியெல்லாம் இந்த மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. இவங்க எதிர்த்து பேசுறதுனால கோமதி பார்த்தீங்கன்னா மீனா நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், கிளம்பு, இது வீடு இல்லை மிலிட்ரி கேம்ப் மாதிரி இருக்குது, நம்ம கிளம்பலாம் மீனா, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள போக விடுவாங்களா, இல்லை நாங்கள் உங்களுக்காக நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா என்னன்றதை நம்ம அடுத்து வர வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள்.